ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வருஷப்பிறப்பு எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதில் ரஜிதமோட வேறு கேட்டுட்டு வந்தேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இதில் ஒரு காலையில் நல்லா எந்திரிக்கும் போதே எந்திரிக்கணுமா, நல்ல தூக்கம் வருது அப்படிங்கிறது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 6:30க்கு அலாரம் வச்சுன்னா அலாரம் வச்ச உடனே எந்திரிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அடுப்பில் செய்கிறது இந்த சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுச்சுன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்பா அம்மாலாம் வந்து இந்த குழந்தை அழுதுருமோன்னு பார்ப்பா. அது மாதிரி எங்கள் பெரியப்பா வரையிலேருந்து நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேனான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராரு. கரெக்டாக நான் எல்லாமே எடுத்து வச்சேன். பெரியப்பா வந்துட்டார். சரி, இன்றைக்கி வந்து சேமியா தான் செய்யலான் இருக்கோம். சேமியா தேங்காய் சட்னி. அதனால் காலையில் வந்து எடுத்தோடனே அது செய்ய வேணான்னு சொல்லிட்டு தான் பருப்பு காய வச்சேன். அப்படியே வந்து ரஞ்சித்தம்மா எந்திரிச்சதுனால டீ போட்டாச்சு. டீ சார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பரிசாதானா? இந்த எண்ணெய் தடவி கவர் வச்சா கறி பிடிக்க மாட்டாங்க. நம்ம செஞ்சு பாரு, ஒரு தடவை செஞ்சு பாரு தேஸ்காவுக்கு எப்படி இருக்குன்னு. கோலம் போட்டுருச்சு இன்னைக்கு காலையிலேயே கழுவி விட்டு. பரவாயில்ல. இதில் ரஞ்சிதம்மா எழுந்தோடனே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டியான்னு கேட்டாரு. ஆமாம் மாமான்னு சொன்னா. மண்டை முன்னு இருந்துச்சு. பாருப்பா, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னு சொன்னா மண்டை உனக்கு முன்னு இருந்துச்சான்னு கேட்குறாரு. ஆமாம், எப்படா அடுப்பு ஒத்த வைப்பேன். ஆனால் ஒன்று என்னென்னா, இப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்டு நான் காட்டுற வீடியோவில் நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். அந்த ஸ்டாண்டு இப்போ உள்ளே போனதுனால எல்லா சாமானும் உள்ளே போயிடுச்சு. இப்போ ஒரு டென்ஷன் என்னென்னா, எல்லாமே இங்கே இருந்தப்போ கூட இங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே உள்ளே இருக்கனால உள்ளே போய் எடுத்துட்டு ஒரு பொருளையும் மறந்துட்டு வந்துடுறேன். அதுதான் ஒன்று. தாங்க, நீங்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து டீ குடிங்க. தமிழ் புத்தாண்டு டீ குடிங்க வாங்க. ஆமாம், இந்த டீ வந்து இதில் எங்கள் அம்மா சொன்னாங்க, டீயில் வந்து நீ வந்து ஏதாச்சும் மண் தடவிக்கமான்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து மண் தடவி வச்சுக்கேன். மண் தடவைனா கொஞ்சம் ஏதோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இந்த சட்டியை மறந்துட்டேன் பற்ற வைக்கணுன்றதுக்காக. இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சட்டியை காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே எல்லாமே போட்டு வந்துட்டு சட்டியில் சுடு தண்ணி இருந்துச்சு, சட்டியில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிய சீக்கிரமாகும்ல அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் இதில் சொன்ன ரஞ்சிதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, அதனால தான் நீ அறிவாக இருக்க, அது மாதிரி சொல்கிறேன். படா பேது ஒத்துக்கிட்டிய. ஆமாம், என்ன பண்ணுறது. சரி, இப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். எப்படின்னு அடுத்த வேலைன்னு சொல்லுவேன். வீடியோ எடுக்கிறத மறந்துட்டு நான் என்ன செஞ்சிடுவேன் கடை. என்ன ஒன்றுனா, இப்போ நான் கோலம் போட்டிருக்கேன்னா, இந்த கோலத்துக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு எனக்கு உட்கார இடம் வேணும். ஏன்னா ஏற்கனவே இந்த பப்பிங்க அதுவும் நான் கோலம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து இந்த பப்பிங்கெல்லாம் நடுவில் படுத்துரும். இப்போ படுக்க விடாமல் வச்சிட்டு இருக்கேன். அது உட்காந்துருக்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா போட்டணும். என்ன பண்ணுறேன்? ஆமாம், எவ்வளோ பேர் கோலம் போட்டுட்டாலும் எக்ஸ்ட்ரா வர மாட்டேங்கிற லூசு. வாசல்ல அப்படிதான் போய் போட முடியும். இதை பாருங்க, முடிஞ்சிச்சு. நான் வந்து டீ மாமா அந்த டீ ரொம்ப கொதிஞ்சு போச்சு மாமா. போது இருக்கிறத கொடுப்போம். வீடியோ எடுக்காமையே நாங்கள் வந்து வாய் பேசிட்டு உட்காந்துட்டோம். வீடியோவே எடுக்கல. கடைசியாக நான் சாம்பாரும் வச்சு முடிச்சுட்டேன், சேமியாவும் செஞ்சு முடிச்சு எங்கள் பெரியப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. மறந்தாச்சு. ஆனால் நான் செய்த சேமியா உப்புமா. இதில் பெரியப்பா மட்டும் சாப்பிடல, இங்கே நிறையா பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நிறையா பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றாங்களா? நிறைய பேர் சாப்பிட்றாங்க. தெரியாமல் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு போல. அப்புறம் தெரிஞ்சு போடல. தேங்காய் சட்னி சாம்பார் எடுத்துகிட்டு போயிட்டேன். சாம்பார் வந்து கிண்ணத்தில் கொட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா இந்த கறியோடு வச்சோம்னா அவ்வளோதான். ப்ளஸ் வந்து கொதி அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருந்தேன்னா, இந்த பாலை மட்டும் எடுத்துகிட்டு போகலாமாம்மா. சுடு தண்ணியை வந்து என்ன பண்ணேன், கொஞ்சமாக சுடு தண்ணியை வச்சு குழம்புக்கு அதுக்குன்னு எடுத்து ஊற்றிக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்னே. இப்போ வந்து விசாகனுக்கு சுடு தண்ணியை போட்டு ஒரு தேஸ்காலை ஊற்றி வச்சுட்டு திரும்ப வந்து உல வச்சுருக்கேன்.
அரிசியை போட்டுடலாம். எல்லாம் செஞ்சேன், தொட்டுக்காய் என்ன செய்யறது யோசிக்கல. அதனால் வந்து வாழைக்காய் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை இறக்கிட்டு அடுத்தது பார்க்கலாம். அதையாவது வீடியோ எடுப்போம். எடுப்போம். சாப்பிட்லான்னு வேகமாக தட்டை எடுத்துகிட்டு வந்தேன். ரஞ்சிதம்மா வாமம்மா நான் தோ வந்துட்டேன்னு வாசலுக்குலாம் தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டேன்னாரு. கடைசியில் எனக்கு மணி ஆயிடுச்சு. சாப்பாடும் அரிசி போட்டு சாப்பாடும் வெந்துருச்சு. சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி காயை வந்து கட் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். வாழைக்காய் வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல். இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கம்மியாக தான் வந்து ஊற்றிருக்கேன். நிறையா செய்யணுன்னா நிறையா எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே பொரிக்கிறதும் இருக்குது. நான் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வாழைக்காய் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சமாக மசியணும், அந்த மாதிரி வந்து வதக்கணும். இந்த எண்ணெயில் வதங்கிச்சுன்னா வாழைக்காய் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வாழைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினோன்னே நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். விசாகணும். இப்போ ஃபஸ்ட் டைம் கூட நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வேக விட்டேன். சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து வறுத்துட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றின எண்ணெய்க்கு அப்புறம் நான் எதுவுமே ஊற்றவே இல்லை. இதுலேயே வந்து வாழைக்காய் வந்து வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயத்தை பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மெலிசாவே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். பொன்னீர கலரில் வதங்கிருச்சு. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இருக்கிற வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். தக்காளியை போட்டேன். ஏன்னா ஒரு கையிலே பிடிச்சிட்டு போடுறதுனால எடுக்க முடியல. மாமா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து தக்காளியும் வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். இதில் வந்து நம்ம வீட்டிலே இந்த கருவேப்பிலையை 2 கொத்து பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக தூள் உப்பு. என்னன்னு தெரில, வெயிலில் படுறனால என்னன்னு தெரில, டக்குன்னு வெளிச்சமே தெரில. 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து நான் இந்த தேங்காய் வந்து அரைச்சிருக்கேன். தேங்காயில் 3 முந்திரி பருப்பு சோம்பு போட்டு தேங்காய் ஊற்றி அரைச்சிருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றி நல்லா அந்த தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி. எடுக்கிறேன்ட்டு நல்லா வந்து தேங்காய் வந்து நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி போய் எண்ணெயிலே நல்லா கொதிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து அவன் என்ன சொல்கிறானே அவனுக்கு தெரியல. அவன் மண்டையாடுறான். இதில் கொஞ்சம் தேங்காய். இப்போ இது வந்து அப்படியே இந்த தேங்காவோட அந்த வாழைக்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா அந்த தேங்காவோட வாழைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பெரியப்பாவுக்கு டேஸ்ட்டு கொடுத்தேன்னா பெரியப்பாவுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இதோட வந்து மேற்கொண்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம்.
அவ்வளோதான். கொட்டி வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மசாலாலாம் இதில் இருக்கு இல்லையா, இதை பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் இதை அப்படியே போட்டு அடுத்து வந்து இப்போ தான் நான் வந்து சேமியா சாப்பிட போகிறேன். அதுங்களும் வந்து பால் கொதிய வச்சுருக்கேன். முடிஞ்சிருச்சு வேலை. இதோ வழக்கா இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். நம்ம குட்டி வாண்டு இருக்காரு, அதனால் ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. என்னம்மா தம்பி அப்பா சாப்பிட்டுட்டு வரட்டுமா? சாப்பிட வேணாம்மா, சாப்பிட்டு வரேன்டா அப்பா. பாப்பாவுக்கு பசிக்குது. உனக்கு பசிச்சது நீ சாப்பிட்டே சாப்பிட்டியா இல்லையா? அப்பாவுக்கு பசிக்குது இல்லை, சாப்பிட்டு வந்துட்டுமா? வா சாமி, அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு வரேன் சாமி, இறங்கிட்டு தாங்க. சரி, நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். விசாகன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. உடனே நாங்கள் காஃபி குடிக்கவும் எங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சமாக தான் கொடுத்தேன். ரொம்பலாம் இப்போலாம் விசாகன் கொடுக்குறது. விசாகன், அம்மா வச்ச காஃபி நல்லா இருந்துச்சா? சேமியா நல்லா இருந்துச்சாயா? நல்லா இல்லையா? ஆண்டவனே, நல்லா இல்லையா? நல்லா இல்லையா சேமியா? அப்போ அம்மா கோச்சிக்கவா? நல்லா இருந்துச்சு தானே சாமி? நல்லா இல்லையா? சரி ரைட்டு. அட கடவுளே, துப்புராண்டி அம்மா. கிருபா நீ சொல்லு, நல்லா இருந்துச்சா? அதான் இவன் கூட பேச வேண்டாம், அதுக்குள்ளே காலில் கறி ஒட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து ஆறிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சேமியாவில் வந்து சக்கரை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சக்கரை தான் பிடிக்கும், தேங்காய் சட்னி பிடிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். எப்படியும் வந்து டைமிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் காலையில் சொல்லலை, இப்போ சொல்கிறாரு பாருங்க. இப்போ தானே காஃபி போட்டு காலையில் டீ குடிச்சி. அது டீ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய். சகன் பாய் சொல்லுங்கள். சொல்லு சக்கிரபா, நீ பாய் சொல்லியா? பாய் சொல்லு. சொல்ல மாட்டியா? இவங்கெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? இவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு தானே சாமி உனக்கு? அவ்வளோதான், திட்டிட்டு போயிடுவான் இனிமேல். என்ன அவன் எதுக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்றான்னா, கேமரா எடுத்துக்கிட்டே இருக்குன்னு ஆஃப் பண்ண சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆஃப் பண்ணுமா கேமரா? ஆஃப் பண்ணுமா? ஃபோன் எடுக்குதா? உன்னை வீடியோ எடுக்குதா? வீடியோ எடுக்க வேணாமா உன்னை? இவன் நிஜமாலுமே இப்படி தான், ஏதாவது நல்லா செய்கிறான், நம்ம ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தால் அதை உடனே திரும்பிக்கிறான் அப்படியே. அவ்வளோதான், பாய்.